அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. நண்பர்களே, சென்ற வாரம் தமிழகத்தில் ஒரு பள்ளியில் வந்துட்டு ஒரு சிறப்பு விருந்தினரை அழைச்சி மாணவர்களுக்கு உரையாட கூப்பிட்டுருந்தாங்க. அவர் நல்ல மோட்டிவேஷனான நிறைய விஷயங்களை சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா மூடத்தனமான சில கருத்துக்களை அங்கு புகுத்தினார். அது பெரிய ஒரு விவாதத்திற்குரிய பிரச்சனையாக மாறிட்டு இருந்துச்சு. நான் அதுக்குள்ளே வரலை. ஆனால் அங்கு ஒரு ஆசிரியர் எதிர்த்து கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கு அந்த சிறப்பு விருந்தினர் சொன்ன பதில் என்ன அப்படின்னாக்கா, சித்தர்களும் தூதுவர்களும் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், வேற எந்த கருத்தையும் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னார். அவர் அந்த வார்த்தையோட நிப்பாட்டி இருந்தால் நிச்சயமாக இந்த காணொலியை நான் போட்டிருக்க மாட்டேன். ஆனால் சமீபத்தில் தான் அந்த காணொலியை பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நபிகள் நாயகம் சொன்னதை என்ற ஒரு வார்த்தையை அதில் பயன்படுத்தியிருக்கார். முஸ்லிம்கள் இஸ்லாம் இதை சொல்லுகிறதா, மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்கி வைக்கிறதா, அல்லது முன்ஜென்மத்தின் பாவத்தின் காரணமாக மாற்றுத்திறனாளிகளாய் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்தார்களா அப்படின்னாக்கா நிச்சயமா கிடையாது. அது இஸ்லாம் எந்த இடத்திலும் சொல்லலை. முதல்ல இஸ்லாத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். முன்ஜென்மம் என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. முன்ஜென்மத்தினுடைய பாவம் என்பதெல்லாம் கிடையாது. முன்ஜென்மத்தில் நீ இப்படி இருந்த, அதனால் இந்த உலகத்தில் இப்படி பிறந்த அப்படின்றதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளை மதிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் இஸ்லாம் எல்லா இடங்களிலுமே பதிவு செய்கிறது. அன்றைய அரபுலகத்துல ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் அப்படின்னாக்கா, மாற்றுத்திறனாளிகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களை பக்கத்தில் அமர வைப்பதோ அல்லது அவர்களுடன் பேசுவதோ அவருடன் சாப்பிடுவதோ இதெல்லாம் ஒரு குற்றமான காரியமாக பார்க்கப்பட்ட இருந்தது. அவங்கள ஒரு உதாசீனமா நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதை இஸ்லாம் அடியோடு மாற்றி அமைத்தது. இஸ்லாத்தினுடைய தொழுகைக்காக அழைப்பதற்காக பாங்கு சொல்லுவாங்க அல்லவா, அந்த பாங்கு சொன்னவர் கூட ஒரு மாற்றுத்திறனாளி, உம்மி மக்தும் ரலியல்லாஹு தஆலா என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளியை தான் பாங்கு சொல்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போ எந்த இடத்துலையுமே இங்க மாற்றுத்திறனாளி இவர் நல்லவர் அப்படின்றதுக்கெல்லாம் எங்கேயுமே இங்க இடம் தரல. எல்லோரையும் பொதுவாக சரிசமமாக நடத்துவதுதான் இஸ்லாம் சொல்லி தந்தது. அன்னைக்கு அரபுலகத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. சாப்பிடுறத கூட மாற்றுத்திறனாளியுடன் உட்கார்ந்து சாப்பிட்றத ஒரு கேவலமா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதையும் இஸ்லாம் மாற்றியது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அன்னூர் அப்படின்ற ஒரு சூறால 61வது வசனம் அல்லாஹ் சொல்றான், லைஸ அலா அமா ஹரஜுன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது மாற்று அந்த பார்வை இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்க உடன் உட்கார்ந்து சாப்பிடுவது தப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அன்னைக்கு அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுவது பாவமா நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இறைவன் அதை அப்படி சொல்றான், நிச்சயமா அதெல்லாம் தப்பே கிடையாது, தாராளமா அவங்கள்ட்ட சாப்பிடுங்க, அவங்க கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி தரது இறைவன் சொல்லி தரான். அப்படி இருக்கும்போது எந்த விதத்துல நபிகள் நாயகம் இப்படி சொன்னாருன்னு சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஏராளம். வரலாறுகளை எடுத்து படித்தால் சரியாக இருக்கும். அதனால இஸ்லாத்தின் மீது உண்டான புரிதல்கள் சரியான முறையில் இல்லாமல் நபிகள் நாயகம் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது முட்டாள்தனமான கருத்து, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கருத்து, இஸ்லாத்தை விளங்காததின் கருத்து. இஸ்லாம் ஒருபோதும் மாற்றுத்திறனாளிகளை மிதித்ததில்லை, மதித்துதான் இருக்கிறது. நன்றி.